ஹாய். நீங்க கட்ட போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங் வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போதுதான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்கள் எங்களை அணுகலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கொஞ்சம் இந்த பிளான் கரெக்டாக புரியல. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1150 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே பிளான்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 பிளானையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. பிரான்ஸு, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். நீங்கள் போட்ட ஒரே ஐடியில் 4 பிளானையும் நீங்கள் தாராளமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம கட்டுற தொகை எவ்வளவு அப்படின்னா 14,750 ரூபா. கரெக்டாக, அதாவது நம்ம ஒரு ரவுண்டாக சொல்லணும்னா 15,000 வச்சுக்கோங்களேன். நீங்கள் 15,000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சேலரி எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபா கணக்கு. சரி, அந்த 1000 ரூபா நீங்கள் 15,000 ரூபா கட்டுறது 45 நாளைக்கு தான் வேலிட்டி. எந்த லீவு எதுவுமே கிடையாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 45 நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அப்போ 45,000 நம்ம கிடைக்கும். நம்ம போடுற முதலீடு 15,000 ரூபா, அவங்க கொடுக்குற அமௌண்ட் 45 நாளைக்கு நமக்கு 45,000 ரூபா கிடைக்கும் டோட்டலாக. சரிங்களா? இதில் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 40% பிடிச்சிருவாங்க. என்ன சார் இது 15,000 கொடுத்து 45,000 கொடுக்கலாம், இது எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் கேட்கும். பட் இதில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கம்பெனி இழுத்து மூடி தான் போகணும். ஸோ இதில் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சில கம்பெனிக்கு ஃபேவராக நிறைய விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காங்க. பட் இதில் யாருக்கு கெட்டின அமௌண்ட் எக்காரதும் லாஸ் ஆகாது. அவங்க போட்ட அமௌண்ட்டை லாபத்தோடு தான் வெளியே வருவாங்க. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் டீம் கொண்டு போனே நல்ல வருமானம். அது எப்படின்னா உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ 45,000 ரூபா கிடைக்குன்னா 40% கம்பெனிக்கு போயிடும். டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ்டி அதுன்னு இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு நாளைக்கு இப்போ 1000 ரூபா கிடைக்குன்னா அதில் 40% போச்சுன்னா நமக்கு ஒரு நாள் வருமானம் 600 ரூபா. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, 600 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 45 நாளைக்கும் 24,000 ரூபா கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? 24,000 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? 24,000 ரூபா கிடைக்கும். இந்த 24,000 ரூபா நமக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம ரீடாப் பண்ணோம். 15,000 மறுபடியும் கம்பெனிக்கு நமக்கு செலுத்துகிறோம். அப்போ 24ல் 15 போனால் நமக்கு கரெக்டான லாபம் மட்டும், தெளிவாக நமக்கு கிடைக்கிற லாபம் மட்டும் 9,000 ரூபா. 45 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு 9,000 ரூபா அப்படியே நெட் அமௌண்ட் லாபம் மட்டும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே இது உங்களுக்கு மாதமாக கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6,000 ரூபா கிடைக்கும். கரெக்டாக தெளிவாக மாதம் உங்களுக்கு 6,000 ரூபா கிடைக்கும். ஸோ இதுதான் பிளானு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நம்பிக்கையோடு இங்கே பண்ணோம். இல்லை சார் பரவாயில்ல, எனக்கு நான் 4 பிளான் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கம்பெனி தான். பட் பக்கா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் 4 பிளானே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் இப்போதைக்கு ஒரு பிளான் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, உங்கள் விருப்பம். அந்த ஃபஸ்ட்டு பிளானுக்கு நான் உங்களுக்கு முழு உத்தரவாக நான் கொடுத்துட்றேன். சார் நான் சொன்னால் பண்ணிடுவேன். சார் சும்மா மற்றவங்கலாம் கிடையாது. நான் இதெல்லாம் எங்கள் டீமுக்காகத்தான் நான் பண்ணுறேன். சரிங்களா? ஆமாம், நான் சொன்னால் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன், இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு 6,000 ரூபா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் 15,000 ரிஸ்க் கூட எடுத்து பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை, நான் இப்போதைக்கு ஒரு 6,000 ரூபா மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா ஓகே, உங்கள் விருப்பம் தான். இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் பிளானு.
இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு வாய்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போது வந்து வீடு 2 பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மைவி3னுடைய பிரச்சனை வந்து பூதாகாரமாக ஆகிட்டு இருந்த இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மைவி3னுடைய அப்ளைனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஆளாளுக்கு முதலாளி ஆகிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு கம்பெனி அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் மைவி3க்கு போட்டியாளர்கள் சில நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, மைவி3 இருந்த காலத்தில் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவர்களெல்லாம் வந்து மலை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களை இப்போ 9 லட்சம் பேர் வந்து மைவி3க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை விட்டுறக்கூடாது, இவர் யாரெல்லாம் அப்ளைனர்ஸ் அவங்களெல்லாம் பிடிச்சி அப்படியே இந்த டீம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு நிறுவனத்தை வந்து அது அடுத்தடுத்து வந்து நிறையா நிறுவனம் மேட்ச் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நிறையா நபர்கள் வந்து அதில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் சேர சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அப்ளைனராக உள்ளவங்க உடனே அவங்க ஐடி போட்டுருவாங்க. அவங்க அதில் ஐடி ஆகணும். இப்போ மைவி3ல வந்து நீங்கள் உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே நீங்கள் வந்து இன்னொருத்தர் தான் அணுகி ஆகணும். அவருக்கு கீழே ஐடி போட்டால் தான் நீங்கள் வந்து அதை உறுப்பினராகவே ஆக முடியும். அதான் அந்த ஆப்பே உங்களுக்கு வந்து லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலன்னா போகாது. நீங்கள் டேரெக்ட்லாம் போய் நீங்கள் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபர் முடியுது. இதே கான்செப்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அந்த நிறுவனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா நிறுவனங்கள்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. அகைன்ஸ்ட் டு கேம்ப், அதாவது ஒரு மோசடிக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அப்புறம் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பலதரப்பட்ட நிகழ்வுகளை என்னுடைய பார்வையில் இருந்து மக்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அப்போதான் என்னுடைய இந்த விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற சேனல் அந்த நோக்கத்துக்காக தான் துவங்கப்பட்டது. ஸோ நாட் ஓன்லி மைவி3, இது மாதிரியான நிறுவனங்கள் நான் அடுத்து சொல்ல போகக்கூடிய ஒரு ஸ்பான்சி ஸ்கீமு, இல்லை வந்து டைரக்ட் செல்லிங்கிற பேரில் வரக்கூடிய ஒரு மோசடியான நிறுவனம், இல்லை வந்து எம்எல்எம் ஸ்கீம். எம்எல்எம் உள்ளே வராது, ஏன்னா அது ரொம்ப அளவு பழசாயிருச்சு, அது மக்களே வரமாட்டாங்கன்னு தெரியும். எம்எல்எம் கான்செப்ட் எடுத்துகிட்டு ரைட்டு லெஃப்ட்டு பேரை மேட்ச் பண்ணணுங்கிற அந்த ஸ்கீமில் அந்த ஒரு ஃபார்முலாவில் யாரும் இன்னும் கம்பெனி ஆரம்பிக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் வே, அடுத்தடுத்த டிஃப்ரெண்ட் வே தான் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற பேரில் தான் அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, எங்கெங்கெல்லாம் வந்து என்ன யோசிக்கிறது தானே, ரூம் போட்டு இதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியும். அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது என்டையர்லி புதுசாக என்ன பண்ண முடியும்னு யோசிச்சிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய தொழில். அப்படிங்கும்போது அந்த தொழிலுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும், செஞ்சு தானே ஆகணும், செஞ்சால் தானே அவங்க தொழில் ஓடும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சில நிறுவனங்கள் ஆல்ரெடி நமக்கு வந்து அதோடைய நிறுவனம் பெயர் என்ன எல்லா விவரமும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய பெயரை வந்து நம்ம மைவி3 சார்ந்த உறுப்பினர்கள் தான் எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த எனக்கு அமைச்ச லிங்க்குள்ளே போயிட்டு நான் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஒருத்தருடைய பெயர் காமிக்குது. அந்த பேருக்கு கீழே தான் அது ஒரு பெண்ணினுடைய பெயர், அதாவது ஒரு பெண் வந்து இதில் ஐடி போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே அந்த சகோதரிக்கு கீழே தான் நான் இப்போ வந்து இந்த லிங்க் மூலியமாக போகும்போது அவங்களுக்கு கீழே வருவேன். எப்படி சேம் மைவி3 மாதிரியே தான். இப்போ அந்த லிங்கை வந்து ஆல்ரெடி ஒரு மைவி3 உறுப்பினர்களுக்கு அந்த கம்பெனியால் தான் மைவி3 முடிஞ்சு போச்சு, நம்ம இந்த கம்பெனி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போவே போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போவே போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நல்ல லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களுக்கு எல்லாம் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஒன் ஆஃப் தி மைவி3னுடைய அப்ளைனர் அப்படின்னு ஒரு என்ன லெவலில் இருக்கலாம், ஒரு மிட் லெவல் அப்ளைனர் இருக்கலாம், இல்லை டாப் லெவல் அப்ளைனராக கூட இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் மைவி3யில் ஒரு மக்களுடைய கான்டாக்ட் பேஸ் உள்ள ஒரு நபர், அவரு கீழே உள்ள ஆட்களெல்லாம் வைத்து என்ன பண்ணுறாரு, இம்மிடியட்டாக அவசரமாக இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கல்யாணி ஆன்லைன் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பேரில், ஸ்ரீ கல்யாணி ஆன்லைன் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், ஷார்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தினுடைய பெயரை வைத்து இதில் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு அமிச்ச இந்த பிடிஎஃப் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 43 பக்கத்துக்கு வந்து பிடிஎஃப்பில் வந்து இவங்க அந்த ஸ்கீம் பற்றின விவரங்களை எல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் நீங்கள் உள்ளே வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், என்ன அதில் வந்து பெனிஃபிட் வரும், அப்புறம் நீங்கள் வந்து சீலிங் அச்சீவ் பண்ணால் எவ்வளோ வரும், அது பண்ணால் எவ்வளோ வரும், இது பண்ணால் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அதில் வந்து கதையாக போட்டிருக்கிறாங்க. நிறைய இடத்துல
அவர்கள் வந்து மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அதை படித்து பார்க்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ் கூட கவனிக்காத அளவுக்கு இதை அவசரமாக பப்ளிஷ் பண்ணணும், ஏன்னா அந்த மக்களை அப்படியே தூக்கி உள்ள கொத்தா உள்ளே போடணும் அப்படிங்கிற ஆர்வம் அதில் நமக்கு தெரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்க்காட்டு மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாலும் உங்களுக்கு இதில் வந்து போனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போனஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. கீப்பிங் டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் போனஸ் வில் பி கிவன் அப்படின்னு ஒன்று போட்டுடுறாங்க. அப்புறம் அப்கிரேடு தி பிளான் ஃபார் எவ்ரி 45 days. இவங்களுடைய ஸ்கீம் என்னென்னா வாழ்நாள் முழுக்கலாம் நாங்கள் கிடையாது, அது பழசாகி போச்சு. ஏன்னா மைவித்திரி தான் வாழ்நாள் முழுக்க வருமானம்னு சொல்லி மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு என்ன ஆகி போச்சு, பயங்கரமான ஒரு ஊரைக்கல் நாடைக்கல்னு ஆகி போச்சு. இப்போ அதையே எடுத்து வர முடியாது இல்லையா? அப்போ அவங்க வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்ல. ஒன்று அவங்க சொல்கிறாங்க இது வந்து 45 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரினியூவல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இவங்க கொண்டு வராங்க. இதில் வந்து பிளான் ஐடி என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்ஸ், அப்புறம் சில்வரு, அப்புறம் கோல்டு, அப்புறம் பிளாட்டினம், இதோடு நிறுத்திட்டாங்க. அவங்க வந்து ஓஎம்ஏ, பிஎம்ஏ, எஸ்எம்ஏ, அப்புறம் ஜிஎம்ஏ, டிஎம் பிளாட்டினம், அதுக்கப்புறம் க்ரோன் போனாங்க இல்லையா? அவங்க 6 கேட்டகரி வச்சுருந்தாங்க. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி தான் மொத்தம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்ஸு, சில்வரு, கோல்டு, பிளாட்டினம். இந்த 4 ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ப்ரான்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா 1180 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு டெய்லி சீலிங் வந்து 100 ரூபா கிடைக்கும். அப்புறம் சில்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு 2360 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சில்வர் அப்படிங்கிற அந்த உறுப்பினர் ஆயிடலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா கிடைக்கும். அப்புறம் கோல்டு அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3540 ரூபா, அதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா கிடைக்கும். அப்புறம் பிளாட்டினம் அது போனீங்கன்னா 7670 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் 1,21,260 ரூபா பே பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 450 ரூபா கிடைக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் பிளாட்டினம் எடுத்து 7670 ரூபா கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்குன்னா மக்கள் எதை ஆசைப்படுவாங்களா இல்லையா? உடனே டேரெக்டாக நான் வந்து பிளாட்டினம் உறுப்பினர் ஆகிறேன் உடனே சொல்லிடுவாங்க. அதில் என்னென்னா நோவோ கம்பல்சரி, இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் படிக்கிறேன். டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் வந்து 45 days ஒன்லி, 45 நாளில் இந்த இது வந்து எக்ஸ்பீரி ஆயிரும். அடுத்தது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பிளான் பர்ச்சேஸு, அதை மெம்பர்ஷிப் பிளான் பர்ச்சேஸ் தான் மேலே நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா அது. அப்புறம் ப்ரொமோஷன் ஒர்க்கு டெய்லி மண்டே டு சண்டே, ஸோ திங்கக்கிழமையிலேருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் டெய்லி ஒர்க்கு வரும். அடுத்தது வந்து டோட்டல் ஒர்க்கிங் வந்து 45 days ஒன்லி. அடுத்தது இபின் மஸ்ட் பி பர்ச்சேஸ் ஃபார் எவ்ரி 45 days, ஒவ்வொரு 45 நாளுக்கும் நீங்கள் ஒரு தடவை அது மாதிரி ரினியூவல் பண்ணிக்கணும். மினிமம் வித்ட்ராவல் பேஸ்டு ஆன் தேர் மெம்பர்ஷிப் பிளான் எவ்ரி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. மினிமம் வித்ட்ராவல் வந்து நீங்கள் வந்து எவ்ரி டே கொடுத்துக்கலாமா. அடுத்தது ஃபியூச்சர் வித்ட்ராவல் அமௌண்ட் வில் பி இன்க்ரீஸ்டு, வருங்காலத்தில் உங்களுக்கு ஃபியூச்சர் வித்ட்ராவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 35% அட்மினு, 1% டிடிஎஸ் ப்ளஸ் 1% டிடிஎஸ் ப்ளஸ் 4% வந்து டிஆர்எஸ் டேக்ஸ் பேயர்னு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. டிஆர்எஸ்னு அதை சர்ப்பம்னு நினைக்கிறேன், டேக்ஸ் பேர் தான். சார்ஜஸ் மொத்தம் 40% ஃபார் 1 மொபைல் மெம்பர் 1 ஐடி, ஒரு மெம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். அதில் கீழே வந்து கொடுத்துட்றாங்க என்னென்னா இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, நாங்கள் யாரையும் போஸ்ட் படுத்தலை, ஆனால் டார்கெட் வைப்போம், தினமும் வந்து பேசுவோம், இப்படி போட்டால் வருமானம் வரும், அப்படி போட்டால் வருமானம் வரும். ஆனால் கட்டாயப்படுத்தலைங்க நீங்கள். ஏன்னா பின்னாடி வந்து என்னென்னா கட்டாயப்படுத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்போ இவங்களுடைய மனதை தூண்டுறது, ஆனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுறதில்ல. மறுபடியும் தோன்றது, மறுபடியும் அப்ரோச் பண்ணுறது, மறுபடியும் அவங்கள எடுத்தான், இவ்வளோ எடுத்தான், அப்படி வருது வருமானம், இப்படி வருது வருமானம்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ எல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணி சில அப்ளையன்ஸ்லாம் கால் பண்ணி மைவித்தினுடைய அப்ளையன்ஸ் கால் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் யாரையும் போர்ஸ் பண்ணல, நான் கிட்டத்தட்ட 100 பேரை பக்கம் பார்த்தேன், ஆனால் எனக்கு 3 பேர் தான் எனக்கு கீழே வந்தாங்க. இப்படி இருக்குது, விருப்பப்பட்டால் போட்டுக்கோ, இப்படி விருப்பப்பட்டால் போட்டுக்கோ. 100 பேரை போய் பார்த்துருக்குறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் போர்ஸ் பண்ணல. இப்போ சொல்கிறாரு நான் போர்ஸ் பண்ணலன்னு. கடைசியில் எல்லாம் பேசிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வைப்பாங்க.
கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டூர் கூட்டு போகிறோம்பாங்க. கட்டாயம் இல்லைன்ட்டு உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் இல்லைன்ட்டு உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ணி இது எப்படி பண்ணுங்கன்னு வழிநடத்திட்டே தான் இருப்பாங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு தெரிந்த இதோடைய 43 பக்க பிடிஎஃப் பேஜை உங்களுக்கு ரீட் பண்ணி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு இப்போது வந்து இந்த அளவுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அடுத்து இந்த நிறுவனத்தை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். நிறுவனத்தினுடைய ஆப்பின் பேர் வந்து எஸ்கே ஃபேமிலி. இவங்க வந்து ஸ்ரீ கல்யாணி ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிற பேரில் இவங்க வராங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான நம்ம அடுத்தது வந்து மைவி3 போச்சு, அடுத்து இதுக்கு போவோம் அதுக்கு போவோம்னு மக்கள் டைவெர்ட் ஆகாதீங்க. மைவி3 மட்டும் கிடையாது, இது மாதிரியான எந்த நிறுவனத்துக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறோம். அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அப்ரோச் பண்ணி நிறைய பேர் உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த நிறுவனத்தோடலாம் இப்படி இருக்கா அப்படின்னுலாம் சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதோட டீட்டெயிலாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ தகவல் இதில் நிறையா பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சஜஷன், இது மாதிரியான எந்த ஒரு ஸ்பான்சியோ இல்லை எம்எல்எம்மோ இல்லை டைரக்ட் செல்லிங்கிற பேரில் உங்களுக்கு வந்து அதிகமான வருமானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டக்கூடிய எந்த ஒன்றுக்குள்ளேயும் போய்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய். கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்டில் அல்லது ஆர்சிசி கான்செப்டில் வேர்ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா, ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோட பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்து. நாங்கள் 2012 இருந்து பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர்ஹவுஸு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.